Hi students, welcome to Divya Maths. Exercise 2.7 second sum. பகுதியை விகிதப்படுத்தி சுருக்குக. Rationalize the denominator and simplify அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே இருக்கிற 4 சப்டிவிஷன்லையும் டினாமினேட்டர் பகுதி இருக்குல்ல, அதை நம்ம விகிதப்படுத்தி rationalize பண்ணி அதை simplify பண்ண போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பாருங்கள். இப்போ square root of 48 plus square root of 32 by square root of 27 minus square root of 18. இப்போ நம்ம இந்த பகுதியில் என்ன இருக்குன்னு பாருங்க. டினாமினேட்டரில் square root of 27 minus square root of 18 அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த டினாமினேட்டரை தான் நம்ம ரேஷ்னலைஸ் பண்ண போகிறோம். அதாவது நம்ம ரூட் எதுவுமே இல்லாமல் ரேஷ்னல் நம்பர்ஸாக கொண்டு வர போகிறோம். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம சிம்பிள் பண்ணி எழுதிடலாம். நம்ம 48ஐ எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் அப்படி உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி போட்டுருங்க. 48க்கு வந்து 2 2s are 4, 4 2s are 8, again 2 table, 12 2s are 24, again 2, 6 2s are 12, 3 2s are 6, 1 3 is 3 அப்படின்னு வரும். 32 இருக்குல்ல நியூமரேட்டரில், அதையும் சிம்பிளிஃபை பண்ணிடலாம். 16 2s are வரும். அடுத்து 8 2s are 16, 4 2s are 8, 2 2s are 4, 1 2 is 2. இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கிட்டோம். இப்போ இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 48 இருக்குல்ல, இந்த 48க்கு பதிலாக நம்ம எப்படி எழுதிக்கிறோம்னா, இங்கே இருக்க பாருங்க, அதோட ஃபேக்டர்ஸ் இதை எழுதுகிறோம். 2 into 2 into 2 into 2 into 3 அப்படின்னு எழுதிக்கிறோம். அடுத்து ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 32க்கு அதோட ஃபேக்டர்ஸ் இங்கே இருக்குது. 2 into 2 into 2 into 2 into 2 இது மாதிரி அதையும் ஃபேக்டர்ஸாக எழுதிக்கிறோம். அடுத்து டினாமினேட்டரில் பாருங்கள், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 27. 27ஐ எப்படி எழுதலாம்னா 3 into 3 into 3, 3 3s are 9, 9 3s are 27 அப்படி எழுதிக்கலாம். அடுத்து 18ஐ எப்படி எழுதலாம்னா 9 2s are 18 அப்படின்னு எழுதலாம். அந்த 9ஐயும் நம்ம 3 3s are 9, ஸோ 3 into 3 into 2 இப்போ மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 3 3s are 9, 9 2s are 18. ஓகே, நம்ம முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதிட்டோம். இப்போ இது எல்லாமே நம்ம இதில் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கலாம். இங்கே 2 2s இருக்கா, ஸ்கொயர் ரூட்டுங்கிறனால 2 நம்பர் ரூட்டுக்குள்ளே சேமாக இருந்தால் ரூட் விட்டு வெளியில் இருக்கும்போது ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். ஸோ இந்த 2 2ஸ்க்கு பதிலாக ஒரு 2 வெளியில் வரும், இந்த 2 2ஸ்க்கு பதிலாக ஒரு 2 வெளியில் வரும். அதே போல் இங்கேயும் இந்த 2 2ஸ்க்கு பதிலாக ஒரு 2 வெளியில் வரணும், இந்த 2 2ஸ்க்கு பதிலாக இன்னொரு 2 வெளியில் வரும். இன்னும் இங்கே ஒரு 2 மட்டும் ரூட்டுக்குள்ளே இருக்கும், இங்கே இந்த 3 மட்டும் ரூட்டுக்குள்ளேயே இருக்கும். இங்கேயும் அதே கான்செப்ட் தான். இந்த 2 3ஸ்க்கு பதிலாக ஒரு 3 வெளியில் வரும், இந்த 3 ரூட்டுக்குள்ளே தான் இருக்கணும். இந்த 2 3ஸ்க்கு பதிலாக ஒரு 3 வெளியில் வரும், இந்த 2 ரூட்டுக்குள்ளே இருக்கும். இப்போ இதெல்லாம் அப்படியே எழுதிடலாம். ரூட்டை விட்டு ஸ்கொயர் ரூட் எல்லாம் எடுத்துட்டு ரூட்டுக்குள்ளே எது இருக்குமோ அதை மட்டும் எழுதுங்க. இங்கே 2 2 இருக்கா, ஸோ 2 2s are 4 அப்படின்னு வரும். இந்த 3 வந்து ரூட்டுக்குள்ளேயே இருக்கும், 4 root 3 அப்படின்னு எழுதணும். அதுக்கு பதிலாக 4 root 3. அடுத்து அடுத்ததுலேயும் பார்த்தீங்கன்னா 2 பேர் இருந்துச்சுல 2s, அப்போ 2 2s are 4 வெளியே வந்துடும், ஒரு 2 மட்டும் ரூட்டுக்குள்ளேயே இருக்குது, ஸோ 4 root 2. அடுத்ததில் 2 3s இருந்ததில் ஒரு 3 வெளியில் வந்துடும், அதுக்கப்புறம் ஒரு 3 மட்டும் ரூட்டுக்குள்ளே இருக்கும். அடுத்து மைனஸ், அங்கேயும் 2 3s இருந்துச்சு வெளியே வந்துடும், ஒரு 2 மட்டும் ரூட்டுக்குள்ளே இருக்கும். இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. இப்போ இந்த டினாமினேட்டரை பகுதியை நம்ம ரேஷ்னலைஸ் பண்ணலாம், விகிதப்படுத்தலாம். எப்படின்னா இதுக்கு காஞ்சுகேட் கண்டுபிடிக்கும். காஞ்சுகேட் அப்படின்னா இங்கே பகுதியில் என்ன இருக்கோ, இப்போ இங்கே மைனஸ் சிம்பிள் இருந்தால் நம்ம ப்ளஸ் சிம்பிள் போட்டு மல்டிப்ளை பண்ணணும், ப்ளஸ் இருந்தால் மைனஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணணும். இப்போ நம்ம காஞ்சுகேட் கண்டுபிடிக்கிறோம், அப்போ தான் ரேஷ்னலைஸ் பண்ண முடியும், அந்த பகுதியை வந்து விகிதப்படுத்த முடியும். 3 root 3 மைனஸ்ன்னு இருக்குல்ல, நம்ம ப்ளஸ்ன்னு மாற்றிட்டோம். ப்ளஸ் 3 root 2 பை திரும்பவும் 3 root 3 ப்ளஸ் 3 root 2. இந்த மாதிரி மேலேயும் கீழே நம்ம நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம நியூமரேட்டரை மல்டிப்ளை பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த 4 root 3 கூட 3 root 3ஐ மல்டிப்ளை பண்ணணும். அடுத்து 4 root 3 கூட 3 root 2ஐ மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணிடலாம். 4 root 3 into 3 root 3 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வரும். அதுக்கப்புறம் ப்ளஸ் 4 root 3 into 3 root 2 வரணும். 4 root 3 into 3 root 2 இது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் இப்போ 4 root 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 4 root 2 into 3 root 3 மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி 4 root 2 into 3 root 2 மல்டிப்ளை பண்ணணும். 4 root 2 into 3 root 3 plus 3 root 2 plus 4 root 2. 4 root 2 into 3 root 2 இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும் நியூமரேட்டரில். டினாமினேட்டரில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னு பாருங்கள். a plus b into a minus b அந்த ஃபார்முலா படி இருக்குது.
a plus b into a minus b is equal to a square minus b square. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த டினாமினேட்டர் சிம்பிளிஃபை பண்ணுறோம். இங்கே பாருங்கள், இதில் a வந்து 3√3, b வந்து 3√2. ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு a ஸ்கொயர் அப்படின்னா என்ன வரணும்னா 3√3 ஸ்கொயர் அப்படின்னு வரணும். அடுத்து மைனஸ் b ஸ்கொயருக்கு பதிலாக என்ன வரணும்னா 3√2 ஸ்கொயர் அப்படிங்கிறது வரணும். இப்போ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணி சிம்பிள் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 4 3s are 12, 4 3s are 12 அப்படின்னு கிடைக்கும். √3 into √3 வந்து ஒரு 3 ஆகும். ஸோ 12 into 3, 12 into 3 அப்படின்னு எழுதிக்கிட்டோம். நெக்ஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ணுவோம். இங்கேயும் 4 3s are 12 அப்படின்னு வரும். இந்த √3 into √2 வந்து 3 2s are 6, √6 அப்படின்னு வரும். ஸோ 12√6, 12√6 அப்படின்னு எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ணுறோம். 4 3s are 12 அப்படின்னு வரும். இந்த √2 into √3 வந்து √6, அதுவும் 12√6 ப்ளஸ் 12√6 அப்படின்னு எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் இந்த 4 and 3, 4 3s are 12 அப்படின்னு வரும். √2 into √2 வந்து 2, ஸோ 12 into 2 ப்ளஸ் 12 into 2 அப்படின்னு வந்துடும். இப்போ கீழே இருக்கிறத ஸ்கொயர் பண்ணுவோம். 3√3 அப்படின்னு இருக்குல்ல, 3√3 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 3 3s are 9 அப்படின்னு கிடைக்கும். அதாவது 3√3 இருக்குல்ல, இதை நம்ம இப்போ ஸ்கொயர் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது 3 3s are 9 அப்படின்னு கிடைக்கும். √3 into √3 வந்து ஒரு 3 தான். ஸோ 9 3s are 27. இங்கே ஆன்சர் வந்து 27. இன்னொன்று வந்து 3√2ன்னு இருக்குல்ல, 3√2 ஸ்கொயர் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது 3 3s are 9 கிடைக்கும். அடுத்து √2 into √2 வந்து ஒரு 2, ஸோ 9 2s are 18, 27 minus 18 இதுதான் பகுதியில் இருக்கும். இப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிடுங்க. 12 3s are 36, 36 plus 12√6 plus 12√6, அதுக்கப்புறம் plus 12 2s are 24 அப்படின்னு வருது. கீழே 27 minus 18, 27 minus 18 வந்து 9 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணுவோம். 36ம் 24ம் ஆட் பண்ணுனா 16 கிடைக்கும். அடுத்து 12√6, 12√6 ஆட் பண்ணுனா 24√6 by 9 அப்படின்னு வரும். இப்போ இந்த நியூமரேட்டர் 60 24 இருக்குல்ல, இதில் நம்ம 12 காமனாக எடுத்துடலாம். 12 காமனாக எடுத்துட்டோம்னா இந்த 60ல் 12 எடுத்துட்டோம்னா 5 12s are 60. ஸோ 12 காமனாக எடுத்துட்டோம்னா அங்கே 5 இருக்கும். ப்ளஸ் இந்த 24ல் 12 காமனாக போயிடுச்சுன்னா 12 2s are 24. ஸோ இங்கே 2 இருக்கும். 2√6 by 9 அப்படின்னு இருக்கும். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். 3 3s are 9, 4 3s are 12. இப்போ ஆன்சர் இதுதான் கடைசி ஆன்சர். 4 5 plus 2√6 by 3, 4 into 5 plus 2√6 by 3 இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் 5√3 plus √2 by √3 plus √2. இங்கே 5√3 plus √2 by √3 plus √2 இருக்குது. இந்த நம்பர்ஸ் எல்லாமே சிம்பிளிஃபைடாக தான் இருக்குது. ஒருவேளை பெரிய நம்பர்ஸாக இருந்தால் நம்ம சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு அதாவது ஃபேக்டர்ஸ்லாம் கண்டுபிடிச்சி சிம்பிள் ஆக்கிட்டு பண்ணலாம். பட் இங்கே சிம்பிள் தான். இப்போ காஞ்சுகேட் எடுத்துடலாம். காஞ்சுகேட் அப்படின்னா பகுதியில் டினாமினேட்டரில் என்ன சிம்பிள் இருக்கோ அதை மாற்றி போடணும். இங்கே √3 plus 2 இருக்குல்ல, அதை நீங்கள் மாற்றி √3 minus √2, அதால் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம நியூமரேட்டரில் இருக்கிறதெல்லாம் மல்டிப்ளை பண்ணணும். 5√3 into √3, 5√3 கூட √3 மல்டிப்ளை பண்ணணும். அடுத்து 5√3 கூட -√2 மல்டிப்ளை பண்ணணும். 5√3 into √3 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் 5√3 into √2 வரணும். இங்கே மைனஸ் இருக்குல்ல, ஸோ மைனஸ் போட்டுக்கோங்க. 5√3 into √2 இது கூட மல்டிப்ளை பண்ணணும். அடுத்து நெக்ஸ்ட் இதே போல் √2 கூட √3 மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி √2 கூட -√2வும் மல்டிப்ளை பண்ணணும். ப்ளஸ் √2 into √3 மல்டிப்ளை பண்ணணும். அடுத்து மைனஸ், ஏன்னா மைனஸ் இருக்குல்ல, ஸோ √2 into √2 இதையும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போது டினாமினேட்டரில் என்ன இருக்குன்னா அதே a plus b into a minus b அந்த ஃபார்மெட்டில் இருக்குது. a plus b into a minus b is equal to a square minus b square இந்த யூஸ் பண்ணலாம். இங்கே √3 தான் a, √2 b. ஓகே, a ஸ்கொயர் அப்படின்னா a ஸ்கொயர் அப்படின்னா √3 ஸ்கொயர் அப்படின்னு வரணும். மைனஸ் b ஸ்கொயர் அப்படிங்கிறது √2, ஸோ b ஸ்கொயருங்கிறது √2 ஸ்கொயர். இப்போது அடுத்த ஸ்டெப்பில் இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி எழுதிடலாம். இங்கே √3 into √3 வந்து ஒரு 3யாக மாறிடும். ஆல்ரெடி இங்கே ஒரு 5 இருக்குது. ஸோ 5 3s are என்ன வரும்னா 15 அப்படின்னு கிடைக்கும். அடுத்து மைனஸ் இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இங்கே 5 இருக்குது. √3 into √2 √6 ஆகும். ஸோ 5√6 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு √2 into √3 வந்து √6 plus √6 அப்படின்னு வரும். அடுத்து √2 into √2 வந்து ஒரு 2,
-2 அப்படின்னு கிடைக்கும். பை √3 ஸ்கொயர் இருக்குல்ல, √3 ஸ்கொயர் பண்ணோன்னா √3 × √3 வந்து வெறும் 3 தான், மைனஸ் இங்கே √2 × √2 வந்து வெறும் 2 அப்படின்னு கிடைக்கும். இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணிடலாம். 15 - 2 நமக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா 13 அப்படின்னு கிடைக்கும். அதே மாதிரி -5√6 + √6, -5√6ல் ஒரு √6 நம்ம கேன்சல் பண்ணிட்டோம், சப்ட்ராக்ட் பண்ணிட்டோன்னா 4√6 கிடைக்கும். இங்கே பெரிய நம்பர் 5, அதோட சைன் நெகட்டிவ், ஸோ -4√6 அப்படின்னு போடணும். கீழே வந்து 3 - 2 வந்து 1 அப்படின்னு வரும். அந்த 1 நம்ம போட்டாலும் கரெக்டு தான், போடலைனாலும் ஆன்சர் கரெக்டு தான். ஸோ ஆன்சர் வந்து 13 - 4√6. தேர்ட் சப்டிவிஷன் 2√6 - √5 / 3√5 - 2√6. 2√6 - √5 / 3√5 - 2√6 அப்படின்னு இருக்குது. இப்போ இதுக்கும் நம்ம காஞ்சுகேட் எடுக்கலாம். காஞ்சுகேட் எடுக்கும்போது பகுதியில் டினாமினேட்டரில் என்ன சைன் இருக்கோ அதை ஆப்போசிட்டாக போடணும். இங்கே மைனஸ் இருக்குது, ஸோ 3√5 + 2√6 by 3√5 + 2√6. இதால் நம்ம நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை மல்டிப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் 2√6ஆல் 3√5ம் 2√6ஆல் 2√6ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். அதை நம்ம இங்கே எழுதிடலாம். 2√6 × 3√5. அதே மாதிரி ப்ளஸ் 2√6 கூட அங்கே என்ன இருக்குன்னா 2√6. இது ரெண்டே ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட்டு -√5 × 3√5 -√5 × 2√6ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இங்கே ஃபஸ்ட் ப்ளஸ் போட்டுக்கலாம். ப்ளஸ் போட்டுட்டு -√5 × 3√5 மல்டிப்ளை பண்ணுறோம். அடுத்து ப்ளஸ் -√5 × 2√6 மல்டிப்ளை பண்ணுறோம். இது ஃபுல்லாக நியூமரேட்டர். அண்ட் டினாமினேட்டரில் என்ன இருக்குன்னா a + b × a - b. a + b × a - b is equal to a² - b². இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். இங்கே a வந்து 3√5, ஸோ a² அப்படின்னா 3√5². அடுத்து மைனஸ் b 2√6, b² அப்படின்னா 2√6² அப்படின்னு போகணும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். ஃபஸ்ட் இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது 2 3s are 6 அப்படின்னு கிடைக்கும். √6 × √5 வந்து √30, ஸோ 6√30, 6√30ன்னு எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ணுவோம். 2 2s are 4 வரும். √6 × √6 வந்து ஒரு 6. இங்கே ஏற்கனவே 2 2s are 4 இருக்குது. ஸோ 4 × 6 வந்து 24. இங்கே என்ன எழுதணும்னா +24. நெக்ஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ணுவோம். √5 × √5 வந்து ஒரு 5 வரும். இங்கே ஒரு 3 வேறு இருக்குது. ஸோ 3 5s are 15. மைனஸ் சிம்பிள் இருக்கிறதுனால -15 அப்படின்னு எழுதணும். இங்கே -15. நெக்ஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ணலாம். √5 × √6 வந்து √30. இங்கே ஒரு 2 இருக்குல்ல, ஸோ 2√30. மைனஸ் சிம்பிள் இருக்குது, -2√30. ஸோ இங்கே என்ன எழுதணும்னா -2√30 அப்படின்னு எழுதணும். அடுத்து டினாமினேட்டரில் 3√5² அப்படின்னு இருந்துச்சு. இதுக்கு என்ன அர்த்தம்னா 3 3s are 9 அப்படின்னு கிடைக்கும். அடுத்து √5 × √5 வந்து ஒரு 5, ஸோ 9 5s are 45. அப்போ ஒரு நம்பர் வந்து 45 மைனஸ் அடுத்து என்ன இருக்குன்னா 2√6² அப்படின்னு இருக்குது. இங்கே 2 2s are 4 அப்படின்னு வரும். √6 × √6 வந்து ஒரு 6, 4 6s are 24. அப்போ இந்த இடத்துல 24 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு 6√30ல் 2√30 சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்படி பண்ணிட்டோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 4√30ன்னு கிடைக்கும். அடுத்து 24 - 15 வந்து நமக்கு +9 கிடைக்கும். அதே மாதிரி டினாமினேட்டரில் 45 - 24 வந்து 21 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன் √5 / √6 + 2 -√5 / √6 - 2. இங்கே 2 இதாக இருக்குது. நம்ம ஒன்றுக்கும் கான்ஜுகேட் எடுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், √5 / √6 + 2 அப்படின்னு இருக்குல்ல, அப்போ கான்ஜுகேட் எடுக்கும் போது -2 போடணும். √6 - 2 / √6 - 2 இது தனியாக ஒரு செட்டு. அடுத்து மைனஸ் சிம்பிள் போட்டுட்டு அடுத்து என்ன இருக்குன்னா √5 / √6 - 2ன்னு இருக்குல்ல, -2ன்னு இருந்தால் நம்ம கான்ஜுகேட் எடுக்கும்போது +2. ஸோ √6 + 2 / √6 + 2 இது ஒரு செட். இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணிட்டு சப்ட்ராக்ட் பண்ணிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுங்கள் இது ரெண்டையும். √5 × √6 வந்து √30 அப்படின்னு கிடைக்கும். அடுத்து இதை மல்டிப்ளை பண்ணோன்னா 2√5 - 2√5 அப்படின்னு கிடைக்கும். கீழே இருக்கிறதுல வந்து a + b × a - b அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். a + b × a - b is equal to a² - b². இங்கே a வந்து √6, √6 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா √6 × √6 6 அப்படின்னு கிடைக்கும். b வந்து 2,
2 ஸ்கொயர் பண்ணோன்னா 4 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 6 மைனஸ் 4 அப்படின்னு இதாகிடும். அடுத்து இந்த செட்டு முடிஞ்சிருச்சு. அடுத்து இங்கே மைனஸ் போட்டுட்டு இப்போ இந்த செட்டை மல்டிப்ளை பண்ணலாம். √5 இன்ட்டு √6 வந்து என்ன கிடைக்கும்னா √30 அப்படின்னு கிடைக்கும். அடுத்து √5 இன்ட்டு √2 வந்து 2√5 அப்படின்னு வரும். ப்ளஸ் 2√5 அப்படின்னு கிடைக்கும். அடுத்து பை கீழேயும் அதே ஃபார்முலா தான் a + b இன்ட்டு a - b. இங்கே a வந்து √6, அப்போ a ஸ்கொயர்னா √6 ஸ்கொயர். √6 இன்ட்டு √6 வந்து ஒரு 6 கிடைக்கும். b வந்து 2 ஸ்கொயர் பண்ணோன்னா 4 கிடைக்கும். ஸோ 6 மைனஸ் 4 அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு √30 மைனஸ் 2√5, 6 மைனஸ் 4 வந்து 2. √30 மைனஸ் 2√5, கீழே வந்து 6 மைனஸ் 4 வந்து 2 அப்படின்னு இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் √30 ப்ளஸ் 2√5 பை 6 மைனஸ் 4 வந்து 2 அப்படின்னு இருக்குது. இப்போ இங்கே டினாமினேட்டர் சேமாக இருக்குது. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணிடலாம் ஈஸியாக. √30 மைனஸ் 2√5, இப்போ இந்த மைனஸ் இங்கே வரும்போது மைனஸ் √30 அப்படின்னு மாறிடும். இந்த மைனஸ் இங்கே வரும்போது மைனஸ் 2√5 மைனஸ் 2√5 அப்படின்னு ஆகும். பை டினாமினேட்டரில் ஒரு 2 மட்டும் போட்டால் போதும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த √30யும் ப்ளஸ் √30யும் மைனஸ் √30யும் கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி இருக்கிறது 2√5 மைனஸ் 2√5 மைனஸ் 2√5. அதை ஆட் பண்ணோன்னா மைனஸ் 4√5 பை 2 அப்படின்னு கிடைக்கும். இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். 1 2 is 2, 2 2s are 4 அப்படின்னு கட் பண்ணிடலாம். இப்போ நமக்கு மீதி இருக்கிறது என்னென்னா மைனஸ் 2√5. ஸோ இதோட ஆன்சர் வந்து மைனஸ் 2√5. தேங்க்யூ.